வணக்கம் ஆனந்தி. ஈசிஆரில் இருசக்கர வாகனத்தில் பைக் ரேஸில் ஈடுபட்ட நபர்களால் பனையூரில் மூதாட்டி சாலை விபத்தில் சிக்கியுள்ளார். இதில் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். பனையூரில் சில மாதங்களாக தொடர்ந்து விபத்து ஏற்படுவதால் பனையூர் மக்கள் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். அதாவது சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்ற ஒரு நபர் பனையூர் பகுதியில் வசிக்கக்கூடிய 60 வயது மதிக்கத்தக்க மூதாட்டி ஒருவர் சாலையை கடக்கும் போது அந்த இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்களால் இடித்துவிட்டு நிற்காமல் சென்று விட்டனர். இந்த விபத்தில் மூதாட்டி சம்பவ இடத்திலே பலியாகியுள்ளார். சம்பவத்தை பார்த்த பொதுமக்கள் பனையூரில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இன்று தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவாதத்தில் ஈடுபட்டு வருந்தனர். அப்போது பனையூர் மக்கள் தொடர்ந்து பனையூரில் விபத்து ஏற்படுவதாக அப்போது பனையூர் மக்கள் தொடர்ச்சியாக இங்க விபத்து ஏற்படுகிறது, இந்த விபத்து தடுப்பதற்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஈசிஆரில் அதிவேகமாக வாகனங்கள் செல்கின்றன. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் பைக் ரேஸ் அதிகமாக இங்கு ஈடுபடுகின்றன. இதை தடுக்க வேண்டும் என பல கோரிக்கை வைத்தனர். குறிப்பாக இந்த விபத்து பைக் ரேஸில் ஈடுபட்டவர்களால் தான் நடந்திருக்கும் என கூறி சாலை மறியலிலும் பொதுமக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். பின்பு போலீசார் பேச்சுவார்த்தைக்கு பின்பு சாலை மறியலை கைவிட்டனர். இதனால் பனையூரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சிறிது நேரம் ஒரு பரபரப்பான சூழலும் நிலவி வந்தது. ஆனந்தி.